ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டியூஸ்டே ஏர்லி மார்னிங்கான வீடியோ தான். ஸோ இப்போ டைம் கரெக்டாக வந்து ஒரு 4:30 ஆகுது. இப்போ வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கேன்னா, ட்ரெயின் வந்து 7 அவருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு 6:30 அங்கே ஸ்டேஷனில் இருந்தால் தான் கரெக்டாக ரீச் ஆக முடியும். ஸோ அதனால் வந்து முன்னாடி ஆல்ரெடி நைட்டே வந்து டிஃபனில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் இல்லைங்களா, சப்பாத்தியும் குருமாவும். ஸோ அதை வந்து பேக் பண்ணிவிட்டு கிளப்பி அனுப்ப வேண்டியது தான். அவரை கிளப்பி அனுப்பிட்டு நானுமே அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகணும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை. அதாவது அங்கே 2 நாள் இருக்கிறேன்னா அந்த 2 நாளைக்குமே நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ வீடியோவும் ரொம்ப ரேராக தான் வரும். ஏன்னா அடிக்கடி போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் வேலை செஞ்சால் தான் நான் போடுவேன். அங்கே போய்ட்டு நம்ம சும்மா தான் இருக்க போகிறோம். அதனால் நமக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. சாப்பிட்றது, தூங்குறது இது மட்டும் தான் இருக்கும். நம்ம இங்கே மாமியார் வீடு இல்லை ஹஸ்பண்ட் கூட இருக்கும் போது நமக்கு வேலை ஹெவியாக இருக்கும். மற்றபடி வந்து நம்ம வீட்டுக்கு போனோன்னா நம்ம எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மார்னிங்கே ரொம்ப வேலை வச்சுக்கல. நைட்டே ப்ரிப்பேர் பண்ணதே எடுத்து இது பண்ணிக்க வேண்டியதான். இன்னும் அவர் எந்திரிக்கலை. ஸோ டீ போட்டு தம் போட்டு வச்சுட்டேன். இப்போ சப்பாத்தியும் குருமாவும் மட்டும் சூடு பண்ணிக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஸ்டேஷன் ஃபுட்டெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்து. நிறைய வாட்டி சாப்பிட்ருக்காரு. அது வந்து ஒரு டைம் ஸ்டொமக் அப்செட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து வீட்டு ஃபுட்டே வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் வீட்டு ஃபுட்டே அவருக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுருவேன். சில பாடி கண்டிஷன் அந்த மாதிரி சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது இல்லைங்களா. மோஸ்ட்லி அந்த ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்போயாச்சும் ஒரு எமர்ஜென்சினா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டலில் இருந்தாலுமே அதுக்குன்னு சாப்பிடாமலே இருக்க முடியாது. ஹோட்டலில் எல்லாமே எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நமக்கு டைம் தாராளமாக இருக்கும் போது நம்ம ஹோம் ஃபுட்டே எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்மளும் கிளம்ப வேண்டிய வேலை தான். நான் எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் என்னை கொண்டு போய் அவர் வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன்னாரு. ஆனால் வந்து அவருக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்குவோம் இல்லைங்களா, அதை நான் தூக்கி போட மாட்டேன். இப்படி எங்கேயாவது வெளியே போகும்போது லன்ச்சு கட்டிகிட்டு போகிறதுக்கோ எதுக்காவது வச்சுப்பேன். ஸோ அது வந்து இப்போ யூஸ் ஆகுது. இது மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க, வச்சுக்கோங்க. நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான். அதாவது ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது இந்த பாக்ஸஸை. ஸோ அதனால் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெயின்லேருந்து தூக்கி போட்டுக்க வேண்டியது தான். நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சாப்பிட்டு போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம என் சிஸ்டர் வீட்டுக்கும் போயிட்டு அம்மா வீட்டுக்கும் போயிட்டு அங்கேருந்து வீடியோ போட முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி இல்லை அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா கொஞ்சம் வீடியோ வராது. அதுக்கப்புறம் நான் டைம் கிடைக்கும் போது நான் போட்டு